த்ரிஷா ஏன் அதுக்கு இடம் கொடுக்குறாங்க? என்ன இடம் கொடுத்தாங்க சொல்லுங்க. விஜயோட சேர்ந்து ஃபங்க்ஷன் ஏன் வரணும்? அது தப்பு கிடையாது. நம்ம பப்ளிக்கு இந்த மாதிரிலாம் சார் பேசும்போது அர்ச்சனா நம்ம கல்பாத்திங்கிறவங்க பப்ளிக் வந்து இந்த மாதிரி பேசும்போது நம்ம கேர்ஃபுல்லா இல்ல இருக்கணும். இப்படி வந்து எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுக்குது. இப்ப சமூகத்துக்கு எதுக்கு சார் பயந்துட்டே வாழணும்? அவங்க பேசுனாங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கும் எனக்கும் தெரியுமா? நல்ல புத்தி சொல்ல வேண்டாமா? ஏன்னா அது ரொம்ப ரொம்ப நேச்சுரல் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் போறது. ஆனா சார் கண்டிப்பா சொல்லியிருக்கலாம், அதை பத்தி நீ கவலைப்படாத, என் லைஃப் இதுன்னு இவர் சொல்லியிருக்கலாம். நம்ம யாருக்கும் தெரியாது சார். நீங்க வந்து இப்ப எப்படி தெரியுமா சொல்றீங்க, பல சேனல்ல வந்து பல பேர் வந்து கூடவே போய் வழக்கு பக்கத்திலே பிடிச்சு பக்கத்துல இருந்த மாதிரி பேசுறாங்க. அந்த மாதிரி நீங்க என்ன கேக்குறீங்க? இன்னொன்னு ஓப்பனா சொல்றேன் சார், உண்மையிலே நம்ம யாருக்கும் அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது இருக்கா இல்லையான்னு கூட இப்ப யாருக்குமே தெரியாது. ஆனா ஒரு காலகட்டத்துல அவங்க 2 பேருக்குமே ரொம்ப நல்ல அன்பு இருந்து, அது எனக்கு தெரியும். இப்ப இல்ல, பிகினிங் ஸ்டேஜ் ஆஃப் கில்லியில ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார நேசிச்சாங்க. திரும்ப த்ரிஷா வந்தது இப்பதான், அவர் கூட நடிச்சது கோட்ல. நடுவுல அவங்க 2 பேருக்கு சந்திப்பு கூட இல்ல. ஆனா இவங்க பிரிஞ்சு 5-6 வருஷம் ஆயிடுச்சு சார். விஜயும் சங்கீதா அவர்களும் விஜயும் பிரிஞ்சு 5-6 வருஷம் ஆயிடுச்சு. அதை விட்டுட்டு எல்லாம், அதாவது சார் ஒரு பெண்ணு ஒரு நடிகன்னா நமக்கு வந்து என்ன சொல்றது, யூடியூப்ல போட்டு இழுத்து போட்டு பேசுறாங்க. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். விஜய் போய் சந்திச்சுட்டு வந்தீங்க, என்ன பேசினாரு? நீங்க ரொம்ப க்ளோஸ் இல்லையா அவங்க ஃபேமிலிக்கு? சின்ன பிள்ளையில வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ் சார். வளர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு கல்யாணம், என் வாழ்க்கை வேறு மாதிரி போயிடுச்சு, அவங்க வாழ்க்கை வேறு மாதிரி போயிடுச்சு. கண்டிப்பாக விஜயமா வந்து ரொம்ப சின்ன பிள்ளையில மடியிலாம் உட்காந்துருக்காங்க. அங்கே ஷூட்டிங் வந்து அப்பளம்லாம் சாப்பிடுவாங்க, தோசை பிடிக்கும், அந்த மாதிரி தெரியுமே தவிர. அப்புறமா நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் இன்ஃபில்ம் அட்வர்டைஸிங்கு நிறைய பண்ணேன். சிவகாசி படத்தில் கூட நிறைய பண்ணியிருப்போம். அவர் வந்து என்னை எப்போவுமே கிண்டல் பண்ணுவார், தாய் குலமே வாங்க, இதெல்லாம் வேண்டாம். அவருக்கு வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம் ரொம்ப பிடிக்காது, அதனால் வேண்டாம். பிற்காலத்தில் அதை பண்ணல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வெரி ரெஸ்பெக்டபிள் பர்சன். ரொம்ப பேச மாட்டாரா எப்பயுமே? இல்லை, எப்போவுமே சாஃப்ட் சார். யார்கிட்டையுமே வந்து நிறைய பேசி நான் பார்த்ததில்ல. ஆனால் அவருடைய ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்துருக்கும்போது, என் பொண்ணு கூட த்ரிஷாக்கெலாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அப்படியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்துருக்கும் போது, சஞ்சீவ் அப்புறம் இன்னும் கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட உட்காரும்போது ரொம்ப கலகலம் தான் பேசுவார். நீங்களே பார்க்குறீங்க, கிரிக்கெட் விளையாடுறாரு. பட் ரொம்ப ஒரு டிசிப்ளின்டு பர்சன் சார். கரெக்டாக ஷூட்டிங்க்கு வர்றது. ஏன்னா நாங்கள் வந்து இந்த படம் மெரசல் வந்து நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸ்பாட்டுக்கு டைமுக்கு வர்றது, ஸ்பாட்டுக்கு டைமில் இருந்து போகிறது. அண்ட் ஒரு டைரக்டர் அந்த இடத்துல எந்த கேள்வியும் கேட்க மாட்டார். இது வேண்டாம், அதை மாற்றுங்க, இல்லை உள்ளே போய் வச்சு ஏன் இந்த சீன் வைக்கிறீங்க, எதுவுமே கேட்க மாட்டார். இதெல்லாம் பெரிய ஒரு அருமையான விஷயம். இன்னொன்று சொல்கிறேன் சார், ஹீ இஸ் அ காட்ஸ் பிளெஸ்ட் சைல்டு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு பீக்கை வந்து யாருமே வந்து அடைஞ்சதில்லை. சரி, தமிழ்நாட்டின் முதலமைச்சருங்கிறது ஒரு பக்கம், தமிழ்நாட்டில் இவர் வாங்குகிற இந்த பேமெண்ட்டை 250 கோடி ஒரு படத்துக்குங்கிறத ஷாருக் கான் கூட வாங்கலை, சல்மான் கான் வாங்கலை, பாம்பே இதில் ஃபாரினில் இருக்கக்கூடிய ஒரு டாம் க்ரூஸ் கூட வாங்கலை. ஓகேங்களா? அந்த மாதிரியான ஒரு அமௌண்ட்டும் பிள்ளைகளுடைய மனசில், குழந்தைங்க மனசில் வந்து ஒரு கடவுள் மாதிரி பசங்க வந்து அவர் அப்படி லவ் பண்ணுது, அப்படி லைக் பண்ணுது. உண்மையிலேயே வந்து மனசு வருத்தமாக இருக்குது, இனிமேல் அவர் நடிக்க மாட்டாருங்கிறத நினைக்கும் போது. பிகாஸ் அவருடைய ஃபிசிக்கை பார்த்தா யாரும் அவருக்கு வந்து இப்போது 50 வயசு நெருங்கிட்டாருன்னு சொல்ல முடியாது. அவர் இன்னும் வந்து அந்த 25-28 வயசுக்குள்ளே ஒரு இளைஞனாக தான் பார்க்க தோணுது. அண்ட் கண்டிப்பாக வந்து மாற்றம் வேணும்னு எல்லாருமே நினச்சோம் சார். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்காக ஒரு கமெண்ட் அடிக்கக்கூடிய அளவுக்கு இன்னொரு கவர்மெண்ட்டை பற்றி எனக்கு வந்து எந்த தகுதியும் கிடையாது. பட் ஆனால் எவ்ரிபடி வாண்டட் அ மாற்றம். அந்த மாற்றம் நல்லபடியாக வந்தது, அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அண்ட் கண்டிப்பாக இப்போ ரீசெண்டாக பாருங்கள், நான் வந்து ஒரு லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக போகும்போது எல்லா ஆஃபீஸும் கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்க. யாருமே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் வந்து லஞ்சம் கேட்கல சார். இதுக்கு முன்னாடி இட் இஸ் நாட் தட். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், ஒரு பயத்தோடு ஒர்க் பண்ணுறாங்க. கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. அன்னக்கூடத்தில் வந்து பயம் வந்துடுச்சு, கோயில்களில் ஒரு பயம் வந்துடுச்சு. ஸோ ஒரு நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாரும் சமத்துவங்கிறத வந்து இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது. அண்ட் எல்லா பெண்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. சரி, பெண்கள் ஹாப்பியாக இருந்தாலே நாடு ஹாப்பியாகிடும் சார். பார்க்கலாம் 30 நாளுக்குள்ளே நிற்குதா இல்லையா பார்ப்போம் அப்படின்னாங்க. நின்றுடுச்சு இல்லை சார். நான் என்ன சொல்கிறேன், அவர் வந்து ஹீ இஸ் அ சைலண்ட் ஆப்ரேட்டர். நான் வந்து என்னுடைய வேலையில் காமிக்கிறேன்.
என்னுடைய சக்தி என்னங்கிறத நான் வேலை செஞ்சு காமிக்கிறேங்கிறாரு. அதை விட வேறு என்ன சார் வேணும்? சும்மா மைக்கை பிடிச்சி பேசிக்கிட்டே இருந்தால் தானா? ஆனால் அவர் வந்ததே கம்மியான மீட்டிங், ரொம்ப கம்மி. பட் ஆனால் அந்த சின்ன மீட்டிங்லேயும் ஒரு அமேசிங்கான ஸ்பீச்சு சார். ஒரு ஆக்ரோஷமாக அமேசிங்காக இருந்தது. எழுதி வச்சுட்டு பேசுகிறேன். ஏங்க மற்றவங்க எல்லாம் அப்படியேவா பேசுகிறாங்க? எல்லாருக்குமே ஏதோ ஏன்னா ஒரு ஒரு 2 hours ஸ்பீச்சு இல்லை ஒரு 40 நிமிஷம் ஸ்பீச்சுனா யாராக இருந்தாலும் நாங்களாக இருந்தால் கூட ஒரு சின்ன ஒரு குறிப்பு இருக்கும்ல சார். குறிப்பு இல்லாமல் வந்து பிரைம் மினிஸ்டராலையும் பேச முடியாது, சீஃப் மினிஸ்டர் பேச முடியாது. தப்பே இல்லை. யூ வாண்ட் டு மேக் அன் இஷ்யூ ஆஃப் எவ்ரி திங்கும் போது என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நாட்டில் எல்லோரும் ஹாப்பியாக தான் சார் இருக்கு. அதுவும் லேடிஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க தான் நான் சொல்லுவோம். எப்படி இருக்கும் உங்களுக்கு? நல்லா தெரியும் சார், ரொம்ப நல்லா தெரியும். எப்படி தெரியும் அக்காவன்னா, அக்காவோட அப்பா வாகினி ஸ்டுடியோவில் இன்ஜினியர். அவர் இன்ஜினியராக மேனேஜராக எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, நான் ரொம்ப சின்ன பொண்ணு. அவங்க அப்பா மூலியமாக தான் எனக்கு ஷோபாக்காவை தெரியும், சுரேந்திர அண்ணாவை தெரியும். அப்புறம் வந்து ஷோபாக்காவோட இன்னொரு சிஸ்டர் இருப்பாங்க, அவங்க பையன்தான் விக்ராந்த் எங்கள் சீரியல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஃபேமிலி. இப்போ ரீசெண்டாக அக்கா வந்து ஒரு 2 days பேக் லீலா பேலஸில் பார்த்தேன். நல்லா பேசுனாங்க. அங்கிளும் வந்தார், நம்ம எஸ்எஸ்சி சாரும் வந்திருந்தார். சொன்னேன், சார் உங்கள் வயசு பக்கத்தில் நானும் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அது என்ன, எனக்கும் உனக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, அதுக்குள்ளே வந்துடுறேங்கிற, என் பக்கத்தில் யாரும் வர முடியாது அப்படி இப்படின்னாரு. சிரித்து ஜோக் பண்ணிட்டு போனார். ஸோ விஜய் ஃபேமிலியில் உள்ள சில பிரச்சனைகளை பற்றிலாம் உங்கள்கிட்ட ஷோபா பேசுவாங்களா? இல்லை, ஃபேமிலி லைஃப்பில் உள்ள விஷயம் இல்லை சார், நல்லதை பற்றி மட்டும்தான் பேசியிருக்காங்க. எப்படி வந்து சங்கீதா அவர்கள் வந்து அந்த குழந்தைய ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க, அப்படி தான் பேசியிருக்காங்க. சங்கீதா எங்கே இருக்காங்க? இங்கே இருக்காங்களா? எனக்கு தெரியாது சார், நான் அதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ரெண்டாவது த்ரிஷா வந்து என் குழந்தை மாதிரி சார், ஓகேங்களா? அவங்களும் என் பொண்ணெல்லாம் ஒன்றா படித்தாங்க சர்ச் பார்க்கில். ஸோ ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து காரணம் வந்து பல விஷயங்கள் இருக்கும் சார். ஒரு பெண்ணுனால் மட்டும் சொல்லிட முடியாது. ஓகே. ஸோ ஓவராக போட்டு அவங்களையும் வந்து எல்லோரும் இழுத்து போடுறது கரெக்ட் இல்லைன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். த்ரிஷா அவர் போட்டு இழுத்து போடுறது இல்லை, அது ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஏன்னா 2 கை சேர்ந்தால் தான் சார் சத்தம். ஒரு கை ஆவர்த்தனமாக அவங்கள மட்டும் ஏன் எல்லாம் இழிவாக பேசணும்? இப்போ நீங்கள் சரியாக சொல்கிறீங்க, ரொம்ப இழுத்து போடுறது. த்ரிஷா ஏன் அதுக்கு இடம் கொடுக்குறாங்க? என்ன இடம் கொடுத்தாங்க? இப்போ விஜயோட சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏன் வரணும்? ஒரே காரில் வரும்போது அது தப்பு கிடையாது. பட் நம்ம ஏன் நம்ம பப்ளிக்கு இந்த மாதிரிலாம் பேசும்போது சார், அர்ச்சனா கல்பாத்திங்கிறவங்க வந்து இந்த மாதிரி பேசும்போது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லை, அர்ச்சனா கல்பாத்திங்கிறவங்க வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஃபார் விஜய் சார் அண்ட் ஃபார் த்ரிஷா அவர்கள். சரி, ஓகேங்களா? அப்போ கல்யாணத்துக்கு போய் இவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே சார், 2 பேர் ஃப்ரெண்டாக சேர்ந்து போகிறத நீங்கள் ஏன் சார் தப்பாகவே பார்க்குறீங்க? நான் தப்பாக பார்க்கல மேடம். நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி பேசும்போது இந்த சமூகம் இப்படி வந்து எல்லாத்தையுமே தப்பாக புரிஞ்சுக்குது. சமூகத்துக்கு எதுக்கு சார் பயந்துட்டே வாழணும்? சரியான கேட்டீங்க. நான் என்ன சொல்கிறேன், விஜய் வந்து ஒரு சாதாரண மனிதனாக இருந்து மறுபடியும் ஒரு ஆக்டராக இருந்தால் பரவாயில்ல. விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டார், எலெக்ஷன் அப்போ வரல. இந்த மாதிரி ஒரு முக்கியமான நேரத்தில் நம்ம என்ன செஞ்சாலும் பாமர மக்கள் வந்து இதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஓட்டு உனக்கு வேணும். அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். எனக்கு சிஎம்கிட்ட என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, நான் சத்தியமாக சொல்கிறேன் சார், ஹீ இஸ் லிவிங் எ நார்மல் லைஃப். என்ன அவர் திரை பின்னாடி போய் சீட்டிங் பண்ணலை. மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க, திரைக்கு பின்னாடி போய் இருக்கா இல்லையாங்கிற மாதிரி பண்ணிட்டு வராங்க. அவர் ஓப்பனாக போகிறாரு, ஓப்பனாக வராரு. ஏன் சார் கீர்த்தி சுரேஷ் கூட ரொம்ப ஹாப்பியாக அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தார். இப்போ யாருமே போகக்கூடாதுன்னு அவரை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மனிதன், நான் சிஎம். அந்த சேரில் உட்காரும்போது நான் ஒரு சிஎம். நான் கரெக்டாக வந்து உங்களுக்கு நாட்டுக்கு தேவையானதை நான் செய்கிறேன். அந்த டைமிங் முடிஞ்சு போச்சா, நான் ஒரு மனிதன், என் வாழ்க்கையை நான் வாழறேன். அப்படி தான் சார் அமெரிக்காவில் இருந்து சிங்கப்பூரில் இருந்து எல்லா மினிஸ்டர்ஸும் அப்படி தான் சார் இருக்காங்க. சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறத நான் வந்து சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டர் போகிறத என் கண்ணால் பார்த்துருக்கேன் சார், லீகோங்கியூவை. நான் சிங்கப்பூரில் படிக்கும்போது. ஸோ அதனால் வந்து எவ்ரிபடி ஹாவ் எ லைஃப் டு லிவ். நீங்கள் அந்த லைஃப்பை வந்து நீ சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டதுனால உனக்கு வாழ்க்கையே இல்லையா? இல்லை மேடம், நான் என்ன சொல்கிறேன், விஜயை விட்டுருங்க. த்ரிஷாக்கு வந்து விஜயோடைய பொசிஷன் என்ன, அவர் எலெக்ஷன் நிற்க போகிறாரு, நம்ம ஊர் அரசியல் என்னன்னு அப்படின்னு தெரியும், நம்முடைய சோசியல் அமைப்பு என்னன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் நான் உங்களோட சேர்ந்து வந்தால் உங்கள் எலெக்ஷன் அவங்க பேசுனாங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கும் எனக்கும் தெரியுமா? அப்படி பேசுனாங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கும் எனக்கும் தெரியுமா? ஒரு நல்ல புத்தி சொல்ல வேண்டாமா? ஏன்னா அது ரொம்ப ரொம்ப நேச்சுரல் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் போகிறது. சார் கண்டிப்பாக சொல்லியிருக்கலாம், அதை பற்றி நீ கவலைப்படாத, என் லைஃப் இதுன்னு இவர் சொல்லியிருக்கலாம். நம்ம யாருக்கும் தெரியாது சார். சரி, ஒரு 2 பேருக்கு நடுவில் நடக்கிறது. நீங்கள் வந்து இப்போ எப்படி தெரியுமா சொல்கிறீங்க, பல சேனலில் வந்து பல பேர் வந்து
கூடவே போய் விளக்கு பக்கத்திலே பிடிச்சி பக்கத்தில் இருந்த மாதிரி பேசுகிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் என்ன கேட்குறீங்க, அப்படிலாம் வந்து இல்ல நடக்க மேடம், வாய்ப்பு இல்லை. நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் கட்சி பக்கம் தான் நானும் வரேன். 2 பேர் அந்த மாதிரி இருக்கிறது அது அவங்க பிரச்சனை, அந்த பேசக்கூடாது. ஆனால் நம்ம சமூகம் இப்படி இருக்குது, இந்த சமூகத்தில் தான் ஓட்டு இருக்குது, இந்த சமூகம் பெரும்பான்மை மக்கள் வந்து வேறு மாதிரி எல்லாத்தையும் பார்க்குறாங்க, இந்த நேரத்தில் நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்க வேண்டாம் அப்படியே சொல்லாமல் சார், இப்போ இந்த சமூகம் இப்படி இருந்திருந்தால் ம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கிழிகிழின்னு கிழிச்சாங்க போட்டு பிடி செல்வகுமார் நிறைய பேசினார், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து அந்த வெங்கட்டை பற்றி வெங்கட்டோட ஒய்ஃப் வந்து பேசினாங்க, ஆமாம் ஓகேங்களா? வெறும் விஜய் அவர்கள் அந்த ஒரு முகத்துக்கு அவ்வளோ ஓட்டும் விழுந்துச்சு. எம்எல்ஏ எல்லாம் போய் நிறைய பேர் போய் இது கூட பண்ணலை, பிரச்சாரம் கூட பண்ணலை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஆனால் எல்லா ஓட்டுமே அவங்களுக்கு விழுந்தது. ஆமாம் ஆமாம். அவர் மட்டும் இன்னும் கொஞ்சம் பிரச்சாரம் பண்ணியிருந்தா மீதி ஓட்டம் அவருக்கு கண்டிப்பாக விழுந்திருக்கும். அந்த மாற்றம் வந்துடுச்சு, அதை யாராலையும் தடுக்க முடியல. யாருமே எதிர்பார்க்கல, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் எதிர்பார்க்கல, லோக்கல் கவர்மெண்ட்டும் எதிர்பார்க்கல, 2 திராவிட கட்சிகளும் எதிர்பார்க்கல, யாருமே எதிர்பார்க்கல. இப்படி ஒரு எல்லாரும் என்ன நினச்சாங்க, ஒரு 50 சீட்டு வரும், ஒரு 30 சீட்டு வரும், ஒன்றுமே வராது, இப்படி நினச்சவங்க தான் எல்லாருமே, இதே சமூகம். ஆனால் அந்த சமூகத்தை லேடிஸ் வந்து பொய்யாக்கி காமிச்சிட்டாங்க, பெண்கள். இப்போ பெண்களுடைய அன்பு வந்து அவ்வளோ இருக்குது. அப்போது அவ்வளோ இருக்க பெண்கள் அன்பு, பெண்கள் யாருமே இதை பற்றி தப்பாக எடுத்து பேசலையே. யார் பேசிகிட்டு இருக்கு? ஊடகம் தான் பேசிக்கிட்டு இருக்கு. ஒரு மனிதனை நார்மலாக வாழ விடுங்க சார். அவர் கோட்டு போட்டு போய் உக்காந்தா என்ன, அவர் வேஷ்டி கட்டிட்டு போனால் என்ன, அவர் யார் கூட போனால், உனக்கு நாட்டுக்கு தேவையானது நடக்குதா, அவ்வளோதான். அதை தான் நீங்கள் பார்க்கணும். பர்சனல் லைஃப்குள்ளே ஏன் சார் போகிறோம் நம்ம? அது ரொம்ப தப்பு இல்லையா? எவ்ரிபடி ஹேவ் அ ரைட் டு லிவ் தேர் லைஃப் இல்லைங்களா? சார், இன்னொன்று ஓப்பனாக சொல்கிறேன் சார், உண்மையிலே நம்ம யாருக்கும் அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது இருக்கா இல்லையான்னு கூட இப்போ யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவங்க 2 பேருக்குமே ரொம்ப நல்ல அன்பு இருந்தது, அது எனக்கு தெரியும். இப்போ இல்லை, பிகினிங் ஸ்டேஜ் ஆஃப் கில்லியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார நேசிச்சாங்க. அதை வந்து சந்திரசேகர் சார் எதிர்த்தாரு, கல்யாணம் நடக்கலை, அவங்களுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இவங்க வாழ்க்கை வேற மாதிரி போச்சு, அவர் வாழ்க்கை வேற மாதிரி போயிடுச்சு. அவரும் ஹாப்பியாக இருந்தார். அவங்க பிரியறதுக்கு இவங்க காரணம்னு சொன்னால் நான் ஒத்துக்கவே மாட்டேன். திரும்ப த்ரிஷா வந்தது இப்போ தான், அவர் கூட நடிச்சது கோட்ல. நடுவில் அவங்க 2 பேருக்கு சந்திப்பு கூட இல்லை. ஆனால் இவங்க பிரிஞ்சு 5-6 வருஷம் ஆயிடுச்சு சார். விஜயும் சங்கீதா அவர்களும் விஜயும் பிரிஞ்சு 5-6 வருஷம் ஆயிடுச்சு. ஆமாம் ஆமாம். அப்போ ஏன் த்ரிஷாவை போட்டு போட்டு இழுத்து மிதிக்கிறாங்க? அப்போ எதனால் அவர் பிரிஞ்சாரு, யாரால் பிரிஞ்சாரு? அதை விட்டுட்டு அதாவது சார், ஒரு பெண்ணு ஒரு நடிகன்னா நமக்கு வந்து என்ன சொல்கிறது, யூடியூப்பில் போட்டு இழுத்து போட்டு பேச. ஆனால் நீங்கள் கரெக்டாக நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்போ வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சாங்க யாருக்குமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு பல வருடம் ஆயிடுச்சு, பல வருடங்கள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க மறுபடியும் அவரோட போய் ஒரு படம் ஆக்ட் பண்ணுறாங்க, மறுபடியும் அவங்களுக்குள்ள ஒரு லைக்கிங் வருது. ஆனால் அது கண்டினியூ ஆகுதா இல்லையா? ஒரே ஒரு மேடையில் 2 பேரும் சேர்ந்து போயிட்டாங்கங்கிறதுக்காக அவரை பற்றி இப்படி அசிங்கமாக பேசுகிறது எனக்கு வந்து கரெக்டாக படலை. ஏன்னா பழைய ஃப்ரெண்டு சார், நான் பழைய ஃப்ரெண்ட். இப்போ நாளைக்கே வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்து நயன்தாராவும் பிரபுதேவாவும் சேர்ந்து போனாங்கன்னா உடனே தப்பாக பேசுவீங்களா சார்? நீ கல்யாணம் ஆகிடுச்சு, அழகாக குழந்தைங்க பிறந்துருச்சு, அவர் வந்து ஒரு டான்ஸ் ஐட்டம் அவங்களுக்கு பண்ணக்கூடாதா, ஒரு ஃபங்க்ஷன் பண்ணக்கூடாதா சார்? பாம்பேயில் இதெல்லாம் ஸோ காமன் சார். மறந்துட்டு திரும்பி எல்லாரும் பழகி பேசிக்கிறாங்க. கரீனா கபூர் கிட்ட ஷேஃப் அலி கானுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கலகலன்னு பேசுகிறாங்க. இங்கே தான் சார், நம்ம ஊரில் தான் சார் இது இவ்வளோவா இருக்குது. சரி, விஜயோடைய இந்த 3 மாதம் ஆட்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் பாராட்டுறேன் சார், நல்லா இருக்கு. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு பாமர மக்கள்லேருந்து பேசுகிறேன். நான் நார்மலாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் கடைக்கு போய் வாங்குவேன், பொருள் வாங்குவேன், கோயிலுக்கு போவேன், இந்த மாதிரி சின்ன சின்ன ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு போயிட்டு வரேன். எல்லா இடத்துலையுமே நான் கேட்குறேன் சார். கேட்குறேன், ஏங்க எப்படிங்க இருக்குது, ஹவு டு யூ ஃபீல்? சூப்பராக இருக்குமா, ஒவ்வொரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லையும் சொன்னதை சொல்கிறேன், சூப்பராக இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்குமா. எல்லாருமே 9 மணிக்கு ஆஃபீஸுக்கு வந்துடுறாங்க, கரெக்டாக எல்லாருமே நாங்கள் 5:30-6 மணிக்கு கிளம்பிடுறோம். ஜியோவை போட வச்சுட்டாரு, பெண்டிங் இருந்த வேலையை வந்து கிடைக்கிது, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சுங்கிறாங்க. ஓகே, ஃபார் கஜானால பணம் கம்மியாக இருக்குது, அதுக்கு என்ன காரணம் எனக்கு தெரியாது, ஓகேங்களா? இனிமேல் அவங்க கலெக்ட் பண்ணணும், உள்ளே வந்து நாடு வந்து முன்னேறணும். இது எல்லா ஊர்லேயும் இருக்கக்கூடிய, எல்லா மினிஸ்ட்ரிக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. கடன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, ஆந்திராலையும் இருக்கும், கர்நாடகாலையும் இருக்கும், கேரளாலையும் இருக்கும். அது ஒரு புது ஆளுமை வந்து அதை டேக் ஓவர் பண்ணும்போது, இப்போ நாங்களே சங்கத்திலே எடுத்துக்கங்க சார், நாங்களாம் யூனியனில், இப்போ நான் கூட ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கேன், குஷ்பு வந்து பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. ஒரு சங்கத்தை நம்ம டேக் ஓவர் பண்ணி நாங்கள் ஜெயிச்சு நாங்கள் வந்து உட்காரும்போது பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 8 வருஷம் கலெக்ஷன் பண்ணாமல் இருக்கும்.
ஏன் அவங்க அதெல்லாம் பண்ணலை தெரியாது. சரி இப்போ போடு ஃபோனை, அண்ணே கொஞ்சம் கட்டிடுங்கண்ணே, பேமெண்ட்டை கட்டிடுங்கண்ணே, இப்படி ஒவ்வொருத்தராக சொல்லி சொல்லி நாங்கள் கலெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி தானே கவர்மெண்ட்டும் எங்கெங்கே யார் யார் என்ன கொடுக்கல, என்ன நடந்திருக்கு. ஐ திங்க் யூ ஷுட் கிவ் சம் மோர் டைம் சார். எனக்கு வந்து ஆட்சி நல்லா தான் இருக்குது, நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. ராத்திரி தைரியமாக வந்து போக முடியுது வெளியில், நல்ல செக்கிங் இருக்குது, நிறைய போலீஸ் இருக்குது. சிங்கப்பண்ணை நல்லபடியாக வந்து ஒர்க் பண்ணி. அந்த கட்சியில் உள்ள அமைச்சர்களுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஏதோ பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது சார். அந்த அதாவது ஃபர்ஸ்ட் நைட் ஒரு பொண்ணுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்பீங்களா? சொல்லுங்கள், கேட்க மாட்டீங்க இல்லையா? தடவை வந்திருக்காங்க, கற்றுக்கிட்டோமே சார், தடிக்க விழுந்து தான் கற்றுக்கணும். ஒரு சைக்கிள் ஓட்ட கற்றுக்குறோம், கீழே விழுந்து முட்டி தேஞ்சால் தான் கற்றுக்க முடியும். இப்போ அவங்களும் ஒரு டைமில் ஃபஸ்ட் டைம் தானே சார். ஏடிஎம்கேவாகவே இருக்கட்டும், இல்லை டிஎம்கேவாக இருக்கட்டும், இல்லை காமராஜர் அவர்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே ஒரு ஃபஸ்ட் டைம் இருந்தது இல்லை. பக்தவச்சலம் அவர்கள்ல இருந்து யாரை எடுத்தாலும் ஒரு ஃபஸ்ட் டைம் இருக்க தானே செய்யுது. 67 அண்ணாக்கு ஃபஸ்ட் டைம் தானே, நேரு அவர்களுக்கும் ஃபஸ்ட் டைம் தானே சார், இந்திரா காந்தி அவர்களுக்கும் எவ்வளோ, எல்லாருமே எல்லா விஷயத்திலும். அதுக்கு தானே சார் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். சரி, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு என்ன டியூட்டி? அவங்க செக்ரட்டரியாக இருக்காங்க, ஹோம் செக்ரட்டரி, ஃபைனான்ஸ் செக்ரட்டரி. அவங்க எடுத்து உரைக்கணும், அவங்க எடுத்து சொல்லணும். அதை கேட்குறாங்களா கேட்கலையாங்கிறது நமக்கு தெரியாது, பட் அவங்க அதுக்கு தான் இருக்காங்க. சார் இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ நல்ல விஷயம் தெரிஞ்ச ஒரு மினிஸ்டராக இருந்தாருன்னா, நீ என்னையா சொல்கிறது, நான் சொல்கிறத பண்ணு அப்படின்வாங்க. கொஞ்சம் வந்து ஞானம் உள்ளவர்கள் அதிகம் அனலைஸ் பண்ணுவாங்க, எதையும் அனலைஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் சார் வந்து ரெண்டையுமே அனலைஸ் பண்ணுவார். அவங்க சொல்கிறதையும் வேண்டான்னு ஒரேடியாக விட மாட்டார், அவங்க சொன்னதுக்காக உடனே அதை ஆர்டரும் போட மாட்டார். நான் பார்த்து பழகின விஜய் சார் வரைக்கும் சொல்கிறேன், அவர் மிகப்பெரிய புத்திசாலி, வெரி இன்டெலிஜென்ட் பர்சன். நம்மலாம் நினைக்கிற மாதிரி வெறும் நடிகன் கிடையாது. அது எங்கேயோ அவருக்குள்ளே இருந்ததுனால தான் அவரால் இப்படி ஜெயிச்சு வர முடிஞ்சது, இல்லைனா அவரால் வந்திருக்க முடியாது. ஸோ அதை வந்து நம்ம வந்து we should also be happy we got a young chief minister. Why are we feeling so upset? I don't understand. See, இன்னைக்கு வந்து என்டையர் வேர்ல்டு திரும்பி பார்க்குது சார். ஜெயலலிதாக்காவை ஒரு காலகட்டத்தில் சொன்னாங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆகிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து பவர் இருக்குன்னு சொன்னாங்க. அதே வார்த்தையை இன்றைக்கி விஜய் சாருக்கு சொல்கிறாங்க. நாளைக்கு ஒரு என்டிஏ கூட்டணி ஸ்ட்ராங் ஆனால் அவருக்கு ஆப்போசிஷனாக அவர் வரலான்னு சொல்கிறாங்க. தெர் இஸ் அ ஏஜ், தெர் இஸ் அ என்ன சொல்கிறது மேக்னானிமிட்டி, தெர் இஸ் ஃபுல் சப்போர்ட். வி டோன்ட் நோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். பட் டெஃபினட்டாக வந்து ஒரு இறங்கின உடனே போய் ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு பையனை பார்த்து அந்த பையன் சொன்னதை ஈவினிங்குள்ளே சரி பண்ணி, அவன் பேசிக்காக சாப்பாடு தான் சார் சொல்கிறான், சாப்பாட்டில் புழு வருதுன்னு சொல்லியிருக்கான் அன்றைக்கி. அப்புறம் எங்களால் விளையாட முடியல, சும்மா மூடி வச்சுருக்காங்க அதானே, அது உடனே செஞ்சு கொடுத்தாருல்ல சார். பக்கத்தில் கூட வரவிடாமல் தூக்கி போட்டுருவாங்கல்ல ஆளை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆளுமை நல்லா இருக்குது. உடனே வந்து குட்டி பத்மினிக்கு ஏதோ அந்த கட்சியில் போய் சேர போகிறேன், அந்த கட்சியில் நான் ஒரு எம்எல்ஏ ஆக போகிறேன்னு சொல்லிட்டாதீங்க, அப்படிலாம் இல்லை. ஐ ஜென்யூன்லி விஷ் ஹிம், ஐ பிளஸ் ஹிம். பிகாஸ் ஒரு சைல்டு மாதிரி தான், சின்ன பிள்ளைலேருந்து நானும் அவங்க வீட்டில் வந்து பார்த்து வளர்ந்த குழந்தை தான். கண்டிப்பாக விஜிமான்னு சொல்லியிருக்கேன். அன்னைக்கு கூட பார்க்கும்போது விஜிமா தான் சொன்னேன்.